ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் காப்பிரைட் இருக்கிற வீடியோஸை போட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, காப்பிரைட் கிளைம்லாம் இருந்தால் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் கிடைக்காது, யூடியூப் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் அதில் காப்பிரைட் இருந்தாலுமே அதில் மற்ற வீடியோஸ், அதாவது ஒரு பாதி காப்பிரைட் இருக்குது, மற்ற பாதி காப்பிரைட் இல்லாமல் இருக்குன்னா, அந்த மற்ற பாதியில் நீங்கள் என்ன மாதிரி போட்டிருக்கீங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கீங்கன்னா 1 நிமிஷத்தில் காப்பிரைட் கிளைம் இருந்தாலுமே, அந்த சாங் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே, அடுத்த இருக்கிற 4 நிமிஷத்தில் நீங்கள் என்ன மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்கள் ஓன் கண்டென்ட் இருக்கா, அதை பார்த்து தான் யூடியூப் வந்து மானிட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. எப்போவுமே காப்பிரைட் இருக்குன்றக்காக மட்டுமே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க, அதேமாதிரி ரிஜெக்ட்டும் பண்ண மாட்டாங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு இல்லை கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் இதுக்கு ரிலேட்டட் தான் நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் வச்சிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் மானிட்டேஷனுக்கு வந்து யூடியூப்பில் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் காப்பிரைட் கிளைம் இருந்தாலோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கூட இருந்தாலுமே உங்களால் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மானிட்டேஷன் கிடைச்ச இவர் என்ன மாதிரி சேனல் வச்சிருக்காருன்னா, இவர் சாங்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுற சேனல் வச்சிருக்காரு. சினிமா சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. இவர் லாங் வீடியோஸ் போட்டு தான் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மூலமாக தான் மானிட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் நிறைய வீடியோ போட்டிருந்தாலுமே அதில் பப்ளிக்கில் வந்து 7 வீடியோ மட்டும் தான் வச்சு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காருங்க. அதாவது அந்த 7 வீடியோ மட்டும் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வாட்ச் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். யூடியூப் மானிட்டேஷனுக்கு ரிவ்யூ பண்ணும்போது உங்களுடைய பப்ளிக் வீடியோஸ் மட்டும் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி அன்லிஸ்டட் வீடியோவும் செக் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பப்ளிக்கில் 7 வீடியோ மட்டும் வச்சு அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த 7 வீடியோவில் 5 வீடியோ காப்பிரைட்டுங்க. இதில் பாருங்கள், 5 வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வீடியோக்கெலாம் காப்பிரைட் கிளைம் வந்திருந்தாலுமே அந்த வீடியோவில் மற்ற பகுதியில் வந்து அவர் ஓன் கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் ஓன் வாய்ஸை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரோட ஓன் கண்டென்ட்டாக அது மாறி இருக்குது. காப்பிரைட் இருந்தாலுமே அவருக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்கள் சேனலை செக் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஓன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் தருவாங்க, இல்லைனா தரவே மாட்டாங்க. ஓன் கண்டென்ட்னா என்னென்னா, உங்கள் சொந்த வாய்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துருக்கணும், இல்லைனா உங்கள் ஃபேஸை வச்சு ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் காப்பிரைட் மியூசிக்லாம் யூஸ் பண்ணுங்கள், காப்பிரைட் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். தேவை இல்லைனா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இவர் சேனலுக்கு அது தேவைப்பட்டு இருக்குது. இவர் வந்து சாங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல் வச்சுருக்காரு. ஒரு 7 வீடியோ போட்டிருக்காரு. 7 வீடியோலும் வந்து அந்த சாங்ஸை ப்ளே பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல சாங்ஸை ப்ளே பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே மியூட்டில் போட்டால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக புரியாது, இல்லை பிடிக்காம கூட போகலாம். ஓகேங்களா? அது என்ன வருதுன்னு தெரியாமல் போகல. இதுவே நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணால் தான் இந்த சாங்கும் கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். சில பேர் வந்து 5 செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. 5 செகண்ட்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து காப்பிரைட் யூடியூப்பில் கொடுக்க மாட்டாங்க. 5 செகண்ட் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 செகண்ட் மேலே ஒரு 6-7 செகண்ட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் மேலே யூஸ் பண்ணியிருக்காரு அந்த சாங்கை. அதனால தான் அவருக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. 30 செகண்ட் இல்லைனா 1 நிமிஷம் அவர் காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோவில் இருந்தாலுமே மீதி இருக்கிற 4 நிமிஷம் வந்து அவர் அந்த சாங் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓன் வாய்ஸ் கொடுத்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து ஈஸியாக வந்து யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்குது. அது வந்து அவரோட ஓன் கண்டென்ட்டாக மாறுது. அந்த மாதிரி தான் நீங்களும் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன தான் நீங்கள் காப்பிரைட் சாங் இல்லை காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணாலுமே அதில் உங்களுடைய ஓன் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வீடியோவில். இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக அது மாறும், உங்களுக்கு மானிட்டேஷனும் கிடைக்கும். அது இல்லைனா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி காப்பிரைட் சாங்ஸோ இல்லை காப்பிரைட் மியூசிக்கோ வச்சு போடுறீங்களோ, நீங்கள் எல்லோரும் உங்களோட ஓன் கண்டென்ட் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். அப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா ப்ரோ, இதே மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டு மானிட்டேஷன் ஆகி பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க அப்ளை பண்ணி மானிட்டேஷன் வாங்குற வரையும் ஓகேங்க, மானிட்டேஷன் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் சம்பாதிக்க முடியாது. எதனால்னா, நீங்கள் என்ன தான் ஒரு 5 நிமிஷம் டியூரேஷனுக்கு வீடியோ போட்டு அதில் 30 செகண்ட் வந்து ஒரு மியூசிக்கோ இல்லை சாங்கோ காப்பிரைட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருந்தாலுமே அந்த மொத்த வீடியோவுமே வந்து அந்த காப்பிரைட் ஓனருக்கு தான் சொந்தம். ஓகேங்களா? அந்த 30 செகண்ட் மட்டும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிட்டாவே அது உங்கள் வீடியோ. ஓகேங்களா? ரிமூவ் பண்ண அப்படியே விட்டுட்டீங்க, காப்பிரைட் கிளைம் இருக்குன்னா அந்த வீடியோவால் வர பணம் எல்லாமே ஓகேங்களா, அது அந்த யார் அந்த காப்பிரைட் சாங் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் அந்த காசெல்லாம் போகும். ஓகேங்களா? உங்களுக்கு வெறும் சப்ஸ்கிரைபர் வர்றதோ இல்லை அந்த லைக் கமெண்ட் வருது பார்த்தீங்களா, அது வெறும் தான் உங்களுக்கு சொந்தமானது. மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. ஓகேங்களா? அந்த ரெவன்யூ எல்லாம் அந்த ஆடு மூலமாக உங்களுக்கு வர ரெவன்யூ எல்லாம் அந்த காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். ஓகேங்களா?
அப்போ நீங்கள் என்ன தான் காப்பிரைட் கிளைம் வச்சு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி வாங்கினாலுமே உங்களால் இதில் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. மொத்த பணமும் வந்து அந்த காப்பிரைட் ஓனருக்கு தான் போகும், உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா காப்பிரைட் இல்லாமல் தான் யூஸ் பண்ணணும். மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்களால் பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம்லாம் உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னா நீங்கள் காப்பிரைட் இல்லாமல் தான் வீடியோ போட்டாகணும், வேறு வழியே இல்லை. காப்பிரைட் இல்லாமல் ஒரு சாங்கை யூடியூப்பில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 5 செகண்ட் வரையும் நீங்கள் என்ன மாதிரியான சாங் வேணால் உங்கள் சேனலில் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு காப்பிரைட் கிளைமே வராது. ஓகேங்களா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் காப்பிரைட் மெட்டீரியல் எப்படி யூடியூப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் வரையும் நீங்கள் என்ன சாங் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமே வராது. அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் 10 செகண்ட் கிட்ட யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் இருக்கிற சாங் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 10 செகண்ட் ஒரு 8 செகண்ட் யூஸ் பண்ணால் இல்லை ஒரு 6 செகண்ட் மேலே யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இது வந்து வேறு வழியே இல்லை. மானிட்டேஷன் வாங்குற வரையும் ஓகே, வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் வந்து காப்பிரைட் இல்லாமல் தான் வீடியோ போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா ஷார்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன தான் சாங்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் வராது. எதனாலனா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு வந்தாலுமே அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதை எடுத்து ஷார்ட்ஸ் பாலிசின்னு அந்த இடத்துல வந்துடும். இப்போ காப்பிரைட் இருக்கிற சாங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காப்பிரைட்னு வராது. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் பாலிசின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாலிசி கீழே அந்த காப்பிரைட் வந்துடுச்சு, இதனால் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஷார்ட்ஸ் பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து காப்பிரைட் கிளைம் இருந்தால் மானிட்டேஷன் கிடைக்குமா, எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களை தான் இந்த வீடியோ இதை நீங்கள் பார்க்கும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி வந்து காப்பிரைட் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி மியூசிக் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் ஃப்யூச்சரில், இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சுருந்தாலுமே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நல்லா வந்து ரன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.